அல்லேலூயா. கூட பிரியமானவர்களே, நீங்க தேவனை தேடாதபடி, தேவனுடைய ஆலைக்கு வராதபடி, தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லாதபடி, தேவனுக்குள்ள வளராதபடி சாத்தான் உங்களுக்கு கண்ணியை வைப்பான், பழைய விரிப்பான், புளியை விட்டுவான். நீங்க அதெல்லாம் பொறுப்படுத்த கூடாது. என் தேவனுடைய கரை என்னோட இருக்குதுன்னு சொல்லி நெகேமியா வைப்போல என்ன பண்ணோம்? தேவனுடைய போராட்டம் என்னோட இருக்குது. பக்கத்துல உங்க குடும்பத்துல எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். இந்த தேவனுடைய பிள்ளைங்க ஆராதிக்க கூட அவளை தேடக்கூடாது. ஏதோ ஒரு வகையில சண்டையை சச்சரவுகளை கொண்டு வந்து அவங்க எண்ணங்களை சிந்தனைகளை சிதை திருப்பலான்னு சொல்லி திசை திருப்பலான்னு சொல்லி எல்லாம் ஊழி பாதையில ஆவிக்குறி பாதையில உலகத்துல வேலையில குடும்பத்துல சமுதாயத்துல எந்த ஒரு தடை வேணாலும் உங்களுக்குள்ள எழும்பலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நெகேமியா சொல்றான், தேவனுடைய கரம் எங்களோட கிருபா. அதே ஏசாமே, தொபியாவே, சன்பலாத்தே, ஒன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. எங்களை அச்சப்படுத்தி பார்க்காத, எங்களை பயமுறுத்தி பார்க்காத. நாங்க இந்த ஆலயத்தை கட்டுறதுல, அரங்கத்தை இடிஞ்சு போனதை சரி பண்றதுல நாங்க எப்படி இருக்குமா? வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்க ஆண்டவர் பேசுறான். நீ சோர்ந்து போய் இருக்கிறீங்க, அநேக பேர் பலவீனத்தில் இருக்கிறீங்க, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, அதே குடும்பம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனா தேவனுடைய கரம் என்னோட இருக்குன்னு சொல்லி கைகள் தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. என்னோட இருக்குன்னு சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. தேவனுடைய கரம் என்னோட இருக்குது. தேவன் இருக்கிறார். ஒரு கவலை இல்லை, ஒரு சஞ்சலம் இல்லை, ஒரு பவித்திரம் இல்லை. தேவனுடைய கரம் நெகேமியா சொன்னது போல என்னோட இருக்குதுன்னு இன்னைக்கு நான் சொல்றேன். என்னோட இருக்குதுன்னு போது உங்ககிட்ட வந்துட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாம்.